I love everything. இன்னைக்கு நம்ம பண்ண ஃப்ரூட் ஜெல்லி கேக் வந்து சூப்பரா ரெடியா வந்திருக்கு. நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். Hard to breathe, but that's all right. Hush. இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கேக் பண்ண போகிறோம். என்ன டைப் ஆஃப் கேக்னு பார்த்திங்கன்னா க்ரீமெல்லாம் எதுவும் கிடையாது, ஜெல்லி கேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அவகேடோ, கிரேப்ஸு, மேங்கோ, ஆரஞ்சு, ட்ராகன் ஃப்ரூட்டு, இது வந்து கிவி ஃப்ரூட்டு, அப்புறம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வித்தியாசமான கேக் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து 1 kg வர மாதிரி நம்ம கேக் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க அந்த தோல் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாவ், பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இது சும்மா அப்படி கையில் பிச்சாலே வருது. இதோடைய கலர் பாருங்கள், பிங்கிஷாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. எடுத்துட்டோம். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். வாவ், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவி ஃப்ரூட்டு. இது பார்க்குறதுக்கு சப்போட்டா பழம் மாதிரி இருக்குது. இது க்ரீன் கலரில் இருக்குது, அது பிங்க் கலரில் இருக்குது, இது க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு இது வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். போட்டு பேக் பண்ணி அந்த மாதிரி வாங்குவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்டாக இருக்கும். இது நான் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்க்கணும். கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பார்ப்போம். ஸ்வீட்டாகவும் இருக்குது, புளிப்பாகவும் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாதுளம்பழம். மாதுளம்பழம் உரிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிரேப்ஸு. இது இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா? இனிப்பாக இருக்கு. கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அவகாடோ. இதையும் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு.
கையில் எடுத்தாலே வந்து அதோட மேல் தோல் வந்து வருது. இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. இது கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் சீட் இருக்குது பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹேருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது நல்லா ஹேர் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னும் வந்து ரொம்ப க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். வாவ், இது வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அவகேடோ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப பழுத்த அவகேடோவாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு லெவலாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் கிரேப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன். நமக்கு ஆரஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணுன்னா மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும். அடுத்து நான் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து டேட்ஸ் மட்டும் நம்ம சீடாக எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். வந்து ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு க்ரீமும் நம்ம ஆட் பண்ணல. நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக இப்போ லாக்டவுனில் வந்து நம்ம கேக் கூட கிடைக்காம இருக்கிற டைமில் நம்மளே கேக் வந்து ரெடி பண்ணி வீட்டில் வந்து நம்ம பர்த்டே ஏதாவது பர்த்டேன்னு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து நம்மளே வீட்டில் ஓனாக கேக் ரெடி பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நம்ம நல்லா ஃபைனாக நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்மளுடைய அந்த ட்ரை கிரேப்ஸும் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வச்சு நம்ம எப்படி கேக் ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெலட்டின். இது வந்து நம்ம ஃப்ரூட்லாம் ஃப்ரூட் ஜெல்லிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஜெல்லி வந்து பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பவுடர் இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஜெல்லி கேக் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வந்து கலக்கி வச்சுக்கலாம். சாதாரண தண்ணி யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கேக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சூடானதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து இதில் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கேக்குக்கு வந்து சுகர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக நான் வந்து சுகர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து இந்த 1 கப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நல்லா கரையணும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜெலட்டின் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஜெலட்டின் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கேக் பண்ணுற ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் கேக் ட்ரே வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோடைய ஃபஸ்ட்டு லேயரில் கொஞ்சம் ஜெலட்டின் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக வர மாதிரி அந்த லெவலுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸாக வந்து வைக்கணும். I live
inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who watch me weep. I love everything. நீ வந்து நெக்ஸ்ட் லேயர் வைங்க. இது சும்மா ரேண்டமாக நம்மளாம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. இது வந்து நல்லா இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிற அந்த ஜெலட்டின் வாட்டரில் இந்த ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். And hold your breath and feel the tension. Devils hide behind redemption. Honesty is the one. அந்த டிஷ்ஷான ஃப்ரூட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 3 hours 2 hours வச்சா போதும். இதே நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நியர்லி ஒரு 4 hours அந்த மாதிரி வந்து வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 3 hours கழிச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம பண்ண ஃப்ரூட் ஜெல்லி கேக் வந்து சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Content, hold your breath and feel the tension. Devils hide behind redemption. Honesty is a one-way gate to hell. I wanna taste consumption. Breathe faster to waste oxygen. Hear the children